ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சகோதரர் நல்ல ஒரு கிரானைட் தொழில் செய்கிறவர். அவருடைய குடும்பம் நல்ல ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளாய் கர்த்தர் கொடுத்து நல்ல ஆசீர்வதித்து ரட்சிக்கப்பட்ட குடும்பம். பாருங்க, ஒரு நேரத்தில் ஒரு திடீரென்று தொழிலில் ஒரு பெரிய நஷ்டம் வருகிற பொழுது அவர்கள் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சிறு பிள்ளைகள் நல்லா படித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ திடீரென்று நல்ல செல்வ செழிப்பாக இருந்தவருக்கு கர்த்தர் நடத்தின நல்ல பாதையில நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட சாட்சியுள்ள ஜீவனம் பண்ணுகிறார்கள். திடீரென்று அவர்களுக்கு ஒரு நெருக்கடி, ஒரு ஆபத்து வருகிறது. அப்பொழுது வருகிற பொழுது பார்த்தீங்கன்னா நிலைகுலைந்து போகிறார்கள். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில அந்த கடன் பிரச்சனை, சில வேதனைகள், அவமானங்கள் வருகிற பொழுது குடும்பத்தோட தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்பொழுது பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு ஆகாரத்தில் பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க, ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்குள்ள படிக்கிற பிள்ளைகள் 2 பேரும், 3rd 5th நினைக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆகாரத்தில் வச்சு கணவன் மனைவி பிள்ளைகளாக இனி இந்த உலகத்தில் நம்ம வாழ நமக்கு வழி இல்லை, யாருமே நம்ம விடுதலை ஆக்க மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு எல்லாம் நினைச்சு அவர்கள் அந்த இடத்துல காத்திருக்கிற பொழுது திடீரென்று அந்த கிராமத்தில் அந்த வழியாய் போகிற ஒரு சுவிசேஷகர் என்ன பண்றாருன்னா, ஒரு வயதானவர் அந்த வீட்டை தட்டுகிறார். அவங்க ரொம்ப விரக்தியில் இருக்கிறதுனால கதவை திறக்கல. அப்ப இந்த வசனத்தை சொல்லி ஒரு வேதாகம அந்த பிரதியை அந்த வீட்டுக்குள்ள அந்த மெயின் டோர் வழியாய் போடுகிறார். அப்பொழுது அதை வாங்கி அதை எடுத்து பார்க்கிறவங்க பார்த்து இந்த வசனம் இருக்கிறது. அந்த வசனம் இருந்த உடனே ஏற்கனவே இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆனால் ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கிறாங்க. அந்த வசனத்தை படித்த உடனே அவர்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஒரு நம்பிக்கை வருகிறது. ஆபத்து நாட்கள் என்னை நோக்கி கூப்பிடு. ஒருவேளை அவங்க இதற்கு முன்பாக அந்த சூழ்நிலை வரும்பொழுது எத்தனையோ பேங்கை நோக்கி பார்த்துருக்கலாம், நண்பர்களை பார்த்துருக்கலாம், உறவுகளை பார்த்துருக்கலாம், அப்படி ஆசைகளை பார்த்துருக்கலாம், எதுவுமே அவங்களை விடுதலை பண்ண முடியல. அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க, எங்க ஆண்டவரே நம்மக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி இருக்குது, ஆண்டவர் தான் பேசியிருக்கிறாரு, அதனால் இந்த வார்த்தையை வச்சு நம்ம ஜெபம் பண்ணோம், கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், ஒரு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி அந்த பிள்ளைங்க தனக்கு என்ன நடக்க போகிறது என்பது தெரியாமல் சிரித்து மகிழ்ந்து கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். அப்போ உடனே ஆண்டவரோடு பேசின அந்த வார்த்தை பின் நாட்களில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடன் ஆனதுக்கு ஒரு நஷ்டம் வந்ததற்கு அவங்களுடைய நிறுவனத்தில் வேலை செய்த ஒருவர் கையாடல் செய்து தவறான காரியத்தினால அது நடத்தப்பட்டது என்று சொல்லி பின்னால் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் அதிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா மீண்டும் அந்த பிஸ்னஸை அவர்களுக்கு வர்த்திக்க பண்ணினார். அதிலிருந்து இன்றைக்கு அவர்கள் அந்த குடும்பமாக ஊழியம் செய்கிற குடும்பமாக இருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு தோல்வியா, விரக்தியா, மனமடிவா, இனி முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆபத்து நாட்களை அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ.